என்ன மாத்துறீங்களா அண்ணே? எடுங்க எடுங்க எடுங்க. தமிழ் ஸ்பேஸ் மாத்திட்டாரு. அட்டி கொய்யால போடு, அட்டி ஃபயர் போடு, அடறா கொக்கமக்கா. தமிழ் ஸ்பேஸ் மாத்திட்டாப்ல. ஜிப்சி ஜிப்சி ஜிப்சி. தமிழ் ஸ்பேஸ் டிபி மாத்திட்டாப்ல. போடு கொக்கமக்கா. போடு அட்டி தூளு போடு. போடு அரசக்க அரசக்க அரசக்க. மாத்து மாத்து மாத்து. அடுத்து அடுத்து அடுத்தது. ஏன் டீ பண்ணு. நீ மட்டும் என்ன விளக்கண்ணா மாத்து. நண்பா என் யூசர் நேம் எப்படி இருக்கு நண்பா? சூப்பர் நண்பா. ஜோசா அப்பு செம்மையா இருக்கு. ஜோசா சப்பு. ஓகே அப்படியா? ஓகே புரியுது. நண்பா ஏஜே 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 ப்ரோ, நான் சொல்றது கேளுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த டிபி மாறுங்க. இந்த டிபிக்கு மாத்துங்க. கமான் சீக்கிரம். ஏஜே ட்ரஸ்ட் மீ, நான் காரணத்தோட தான் சொல்றேன். இந்த டிபி என்னுடைய டிபில இருக்குல்ல, மேலேயும் ஷேர் பண்ணியிருக்கிற, கமெண்ட்லயும் இருக்கு, மேல ட்வீட்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த டிபி எல்லாரும் வைங்க. ஓகே ப்ளீஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒரு 10 நிமிஷம் தான். நான் எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் மாத்திக்கிறேன். ஜிப்சி சொல்லுங்க. இந்த டீ பண்ணலாம் மாத்த மாட்டான். அதனால என்ன பண்றேன், நானே எடிட்டர் தூக்கி அவன் தூக்கி வச்சுக்கிறேன். அவன் பேரோட கேப்ஷன் பண்ணி எடுங்க போதும், நான் பாத்துக்கிறேன் மிச்சத்தை. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. நம்ம எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு கரெக்டா. இன்னொரு ஒண்ணும் இல்ல, ஒரு மத்தவங்க போட்டவங்களுக்கு மைக் கொடுத்தீங்கன்னா மேல 10 வந்துடும், ஃபுல்லாவே எல்லாம் ஆயிடும். அப்ப இன்னும் பெஸ்ட். அப்படி சொல்றீங்களா? ஓகே வரேன் இருங்க. என்னப்பா தீபன், உங்கால் நாளைக்கு போறாரு, அவருக்காக வச்சுக்கலாம். அப்படின்னாதான் நீங்க மறைமுக சப்போர்ட் பண்ணலாம். இந்த டிபி வச்சிருக்கிறவங்க மட்டும் மைக் வாங்குப்பா. 10 மைக்கு 12 மைக்கு நம்ம மேல ஏத்திடுவோம். அவ்வளவுதான். ரஜினி பேர் பேச கூட வேண்டாம். வாங்க வாங்க, சரித்திரத்துல இடம் பிடிங்க. அசோக் சார் சூப்பர். அசோக் சார் சூப்பர். அசோக் சார் அட்டி போடு அட்டி போடு. வந்துருச்சா? ஜிப்சி கோர்ஸ் வாங்கிக்கங்க. ஜிப்சி இன்னும் 2 மைக்கு ஏத்திடுவோம். ஓகே ஓகே, கோர்ஸ் வாங்கிக்கங்க. அவங்களும் மாத்திட்டாங்கன்னா பாஷா பாய், பாஷா பாய்க்கு மைக் கொடுத்துட்டேன். ஏஜேக்கு மைக் கொடுத்துட்டேன். இன்னைக்கு மைக் ரிக்வெஸ்ட் அட்டி கொட்டுதியா கொட்டுதியா கொட்டுதியா. அட்டங்கப்பா கொக்கா மக்கா அட்டி கொள்ளுதியா. அள்ளுது பாரு ஸ்பேஸே அள்ளுது. அம்சமா இருக்கு. தீபன் மாத்துங்க செல்லக்குட்டி, சீக்கிரம் வாங்க. அவன் கிடக்குறான் மயிலாண்டி. நீங்க போட்டோ எடுங்க ஜிப்சி ப்ரோ. என்ன ஸ்கிரீன்ஷாட். ஐயோ செல்லக்குட்டி, ஐயோ ஸ்கிரீனே தெரிக்குது. ஐயோ 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 ஐயோ. மாத்துனவங்க எல்லாருக்கும் மானை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்ஸே இல்ல. இன்னும் மைக்ல ஏத்தலாமா? அஸ்வின் மைக் கேக்குறாரு. எல்லாரும் கொடுத்துறேன். எங்க அந்த கிங்ஸ்லி? அவனை மட்டும் காணோம். துரோகி, அவன் ஓடி இருப்பான். துரோகி சவுந்தர் மாத்திட்டாரு. ஒரு தென்றல் புயலாக மாறி இருக்கு. அசோக் சார் மாத்திட்டாங்க, பாட்ஷா பாய் மாத்திட்டாங்க. சூப்பர் சூப்பர். முகமது அலி மாத்திருக்கிறாரு. சூப்பருங்க. ராம் விக்னேஷ் இந்த டிபி மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வை. ராம் விக்னேஷ். அடுத்தது தீனா மைக் எடுத்திருக்காரு, அவருக்கும் கொடுத்துட்டேன். அஸ்வினுக்கும் மைக் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் மைக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எடுங்க ஜிப்சி. சும்மா இப்படிக்கா ஒரு போஸ், அப்படிக்கா ஒரு போஸ். எடுங்க ஜிப்சி. எடுத்துட்டீங்களா? இருங்க எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏப்பா தீபன், உனக்கு இன்னைக்கு ஒரு சூனியம் இருக்கு. வேற வரேன், நோட் பண்றேன் ஐடிங்கெல்லாம். தீபன் கிங்ஸ்லிக்கே இன்னைக்கு சூனியம் இருக்கு. கிங்ஸ்லி இருங்க, அதையும் எடுத்துக்கிறேன். அவன் டிபில அழகா நினைக்கிறேன். கேக்கல பாருங்க. ப்ரோ கேக்கல ப்ரோ, கேட்கவே இல்ல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. என்ன பண்ணி ஒரு 10 நிமிஷம் போட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணி மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி டிபியே நீங்களே மாத்துறீங்க. நம்ம எடிட்லாம் மாத்த மாட்டோம், அதெல்லாம் முடியாது மேடம். இங்க பாருங்க, இப்போ எல்லாரும் ஒரு ஹார்ட் சிம்பிளோ இல்லன்னா ஏதாவது போடுங்க பாப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்மைலி சிம்பிள். எனிதிங் ஏதாவது ஒண்ணே போடுங்க. ஸ்மைலி போடுங்க. ஓகே, எல்லாரும் ஸ்மைலி போடுங்க. ஸ்மைல் ப்ளீஸ்.
அருமை அருமை அருமை. நானும் போட்டுக்கிறேன், எனக்கு சிரிக்க தெரியும். நான் மட்டும் இருக்கேன். ஸ்மைலி போட்டுங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் சிரிக்கதான் செய்யுங்க. டிபி தான் மாத்தல, சிரிச்சு மாத்துங்க. சரிங்க, ஒரு போஸ்ட் எடுங்க சிரிக்கிற மாதிரி. அப்படிதான் அப்படிதான். சபரி நீங்க மாத்துரு சபரி, ஒரு 5 நிமிஷம் மாத்து சபரி. இந்த டிபி என் டிபில இருக்குது அப்படியே தூக்கி வையே. எல்லாரும் சிரிக்கிற மாதிரி. இதெல்லாம் வருஷம் கண்டி காலமா நிக்கும். இதெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கிட்டு அப்படியே பக்கத்துலயே உட்காந்துக்கோங்க யாராவது. இனிமேல் யாரு கேட்டாலும் டேய் நான் டிவிக்கே ரசிகண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன் போட்டா போதுங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஜிப்சி எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. நான் மேல கொஞ்சம் ஜோக்கர் எடுத்து டிவிக்கு போட்டுக்கிறேன், நாளை பின்ன நமக்கு தேவைப்படும். என்ன சொல்றீங்க? போடுங்க. இப்பதான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி முடிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி முடிச்சேன். சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம். எல்லாரும் நெருப்பு எடுக்கிறப்ப நின்றுட்டு இருக்காங்க அந்த டிபி வச்சுக்கிட்டு. எது இருந்தாலும் சீக்கிரமா பண்ணி முடியுங்க. சீக்கிரம் முடிங்க ப்ரோ. ஆமா சீக்கிரம் முடிங்க, நான் மறுபடியும் மாத்தணும். இப்ப எடுத்துங்க. எவ்வளவு தியாகத்தை பண்ணிருக்காங்க. ஜிப்சி எடுத்துங்க. இப்படி ஒரு சிரிச்ச மாதிரி எல்லாரும் சிரிச்சிங்க. ஒரு சிரிச்ச மாதிரி ஒண்ணு போஸ்ட் எடுங்க. நல்லா இருக்கா? கபிலன், உங்களுக்கு முதல்ல 10 பேரும் டிபி காட்டுதா? எடுத்துட்டேன், முன்னாடியே எடுத்துட்டேன். இல்ல ஒருத்த மட்டும் உள்ள வருவானே எப்படி பார்த்தாலும். ஆஹா, செல்லப்பாண்டியானே சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே. எல்லாருமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அஸ்வின் மாத்திட்டாப்புல, நிறைய பேரு. இந்த சென்னை பையன் தான் மாத்தல, இந்த கிங்ஸ்லி பையன் மாத்தல. எல்லாருக்கும் எங்க ஓட்டால தான் அடிப்போம், பாத்துக்கோங்க. ஆமா, கிங்ஸ்லி இருந்தாலும் ஓட்டு போடுவோம். டிபி மாத்தலனா ஓட்டு போட மாட்டோம், பாத்துக்கோங்க. நீங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிக்க போறோம், எங்களுக்கே ஓட்டு போட போறீங்க. இது என்னது பிளாக்மெயில் பண்றீங்க? இல்ல மேடம், மறைமுகமா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு மேடம். இவங்க எல்லாம் செக் பண்ற மேடம். இன்னைக்கு இல்ல, இது செக். அந்த காலத்துல தீர இறங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. கமான் ஏஜே சூப்பர்ப்பா. பாரியா ஐயா, நீங்க மைக்ல பேச கூட வேணாயா, சும்மா டிபியை மட்டும் மாத்தணும். நீங்க சும்மா டிபியை மட்டும் மாத்தி நில்லுங்க, டிபியை மட்டும் மாத்தி நில்லுங்க. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணா நல்லா இருக்கும். டீ பண்ணு, நீ எல்லாம் சத்தியமா திருந்த மாட்டேன். நீ எல்லாம் கடைசி வரைக்கும் டீ பண்ணு தான் போ. உண்மையா இருப்பாப்ல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன். சும்மி அவங்க எல்லாம் மாத்தி இருக்காங்க. சூப்பர்ப்பா. டிஸ்கோ கங்கரு ஓடி அடி சக்க டிவிக்கு ஜாகுவார் அடி பிகிலேஷ் போடு நீ இத பாத்துட்டு அவங்க கட்சியில இருந்து யாராவது வர போறாங்க. கவியரசன் மாத்துங்க. கவியரசன் தலை ஃபாரவர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ப்ரோ. 10 நிமிஷம் தான் ப்ரோ. ஹேமந்த் ஏகே ப்ரோ ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். ஜோசப் ராஜ் சூப்பர், வேற லெவல் ப்ரோ. ஏகே ப்ரோ ப்ளூ டிக். நீங்க இந்த டிபில ப்ரோ மஞ்சள் கலர் வச்சிருக்கீங்க, சிவப்பு மஞ்சளுக்கு மாறுங்க. ப்ரோ சென்னை பையன் மாத்திட்டாரு ப்ரோ டிபிய. எங்க ஓட்டு உங்களுக்கு தான். போடு. அடுத்தது கிங்ஸ்லி நீ மட்டும் மாத்து. கிங்ஸ்லி நீ மட்டும் தனியா தெரியற. தம்பி ப்ளூ டிக்கு ஒரு 4-5 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எல்லாரும் இப்ப கொஞ்சமா மாத்திட்டு வராங்க. அப்படியே ஏங்க சென்னை பையன் கூட இங்க ப்ளூ டிக் தாங்க. மேடம் இருங்க மேடம். எங்க அடுத்தது ரஜினிகாலம் ப்ரோ கொஞ்சம் மாத்துங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் தான் ப்ரோ. 10 நிமிஷம் தான். அப்புறம் நீங்க மறுபடியும் மாத்தலாம். கொஞ்சம் காலை சுடு தண்ணி ஊத்துற மாதிரி, எனக்காக டீ விதிக்கிற மாதிரி கொஞ்சம் நினைச்சீங்க ப்ளீஸ். JEY ப்ரோ ப்ளீஸ் இந்த டிபி மேல ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் எனக்காக. போஸ்டுக்காக சூப்பர் ப்ரோ. ஜோசப் ராஜ் ஸ்பீடு, முகமது அலி, லோகி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க கையை காலா நினைக்கிறேன், காலாவே நினைக்கிறேன். இந்த டிபி மட்டும் மாத்துங்க. ஹேமந்த் ஏகே சூப்பர் ப்ரோ. அடுத்தது கமான் பண்ணி சத்தியமா சொல்றேன். இந்த டிபி நீங்க எங்க வாய்ஸ் மாறுது. எங்க போறீங்க? தூரம் போறீங்க. இங்கதான் கிட்ட. ஏன் எலி குஞ்சு மாதிரி சவுண்ட் வருது? இருக்கிறேன். மாத்தியாச்சா? இருங்க நான் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜிப்சி ப்ரோ இது எதற்காக இத மாற்றம் சார்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? போட்டோ வச்சு கூடாது சார்.
இருங்க ஐயா, எடுத்து வச்சிருக்க முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கு. இந்த நடுவுல இந்த கிங்ஸ்லி மட்டும் தான் தொந்தரவு பண்றானா? கிங்ஸ்லியும் இந்த தீவனம் 2 பேரும் தூக்கி வெளில போடுங்க, வேற வழியே இல்ல. சில ஆபரேஷன் பண்ணும்போது நீ லிசனர் டேய் கிங்ஸ்லி ஒன்னு டிபி மாத்திர உள்ளவா, இல்லன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா என்ன விளையாடுறியா? டிபி மாத்திர ஒரு 5 நிமிஷம் மாத்தி தொலையேன்டா. அவர் ப்ளூ டிக் இல்ல மேல காட்டுதா? காட்டுது. இல்ல மேல காட்ட கிங்ஸ் கூட காட்டல, மேல வர. அதை நான் எடிட் பண்ணி வச்சுக்கோங்களேன், மாத்திருவேன். கீப்பர் கிங்ஸ்லி 200 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 200 பேர் மாத்துறவங்களாம் இது இல்லையா? உனக்கு மட்டும் தான் தனி கொள்கையா? மாத்திரா தமிழ் ஸ்பெஷஸா மாத்திட்டு உட்கார்ந்துருக்காப்ல. ஓகே அவன் உயிரே போனாலும் அவன் அவன் மாத்தாட்டி போட்டான். ஜிப்சி எடுங்க, ஜிப்சி ஸ்கிரீன்ஷாட் சும்மா நச்சுன்னு இருக்கணும். அவரு எவ்வளவு எடுப்பாரு, அவர் நேரம் நோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. இந்த பன்னி வந்திருக்காப்ல, பன்னி மாத்தல இன்னும். கொடுக்குற பண்ணி இப்பதான் மாத்திருக்காப்ல. பண்ணினா பண்ணி தான், சும்மா பண்ணு, சாதாரண பண்ணு இல்ல, ஜாம் பண்ணு பண்ணி. நீங்க ஜாம் பண்ணு தர்ஷா ஒரு 10 நிமிஷம் மட்டும் மாத்துறீங்களா? யாரு என்னன்னே தெரியல. உண்மையிலே கொஞ்சம் இந்த டிபி மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வைங்களா தர்ஷா ப்ளீஸ். ப்ளூடிக் தர்ஷா உங்களுக்கு தான். லியோ பிரபு இல்ல இதுல ஃபேக் ஐடி உண்மையிலே இல்ல கபிலன் ப்ரோ. ஃபேக் ஐடில அண்ணா கீழ இருந்தா இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு கட்சியில கொடுத்தாலும் இவனுங்கள கட்சியில சேர்ந்தா கூட நான் 10 ஓட்டு வாங்கிடுவோம் போலக்கு. இவனுங்க அநியாயத்துக்கு வேலை செய்யறாங்க. சூர்யா ஃபேன் எப்பா, கருப்பு படம் சூப்பர் ஹிட் ஆகும் நம்பு. டேய் முகிலேஷ் நல்லா இருக்காடா? டிபி டீ நல்லா இருக்கா? பன்னி மாறிடுச்சா? சபேம் ப்ரோ, எங்க அண்ணா எப்படி உங்களை எல்லாத்தையும் டிபி மாத்த வச்சாரு பாத்தீங்கல்ல? அந்த டிபியை நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும்ல. ஐயோ சிப்பு வருது, சிப்பு. ஐயோ 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 எங்கடா ஓட்டானோ? ஐயோ எடுத்துட்டீங்களா? ஏன் எவ்வளவோ எடுத்துட்டேன், கடைசியா தலை சுத்தி உள்ள போறேன் நானு. கண்கொள்ள கட்சி. ஒரு ஸ்மைலி போடுங்க கடைசியா, ஒரு லாஸ்ட் ஸ்மைல். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி, எல்லாரும் சிரிச்ச மாதிரி ஒரு சிரிச்சிருங்க. ஒரு ஹார்ட், ஒரு 100 இல்ல ஸ்மைலி. ஸ்மைலி போடுங்க, நல்லா இருக்கு. ஸ்மைலி போடுங்களா? இருங்க ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெடி 1 2 ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே. ஐயோ இதெல்லாம் கால கொடுப்பன, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமா 2026 கூட கிடைக்காது. சார் முடிஞ்சா சார் பாத்தீங்களாமா? மாத்தீங்களாமா? ரவி மாத்திக்கலாம். எல்லாம் மாத்திட்டாங்க. டிபி மாத்துறாங்க எல்லாருக்கும். பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்குறேன். அப்பா என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அத்தனை பேரும் மாத்தினீங்களே, உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப கொட்டான கொட்டி நன்றிகள். கொட்டான கொட்டி நன்றிகள். அவனுங்களா இனிமேல் அவனுங்க காமெடி பேச்சு ஸ்பேஸ் போறோம். ஐயோ ஐயா சிப்பு வருது, சிப்பு. சென்னை பையன் வேணா இதை பர்மனன்ட் டிபியா கூட வைங்க. எனக்கு அது பத்தி பிரச்சனையே இல்லை. ராஜ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருக்கும் கொட்டான கொடி நன்றிகள். ஒரு நிமிஷம் இருங்க, மைக் கொடுக்குறேன். பக்கு வேற ஒண்ணு. கபிலன் காசு தருவாங்களா டிபி மாத்துறதுக்கு? என்னது காசு தருவாங்களா விஜய் டிபி வச்சதுக்கு? ஏங்க என்னங்க இது என்ன அரிசியா? இது என்ன அரிசியா உட்காந்து நம்ம வந்து இது பண்ணி கொடுக்கறதுக்கு? இல்ல அரிசி தான் தருவாங்க ப்ரோ, அரிசி தான் தருவாங்க. கிடையாதுங்க அதெல்லாம். இருங்க யாரும் தர்ஷா சொல்லுங்க. தர்ஷா வணக்கம். பப்ளிசிட்டி பண்ணிருக்கோம், கீழே ஒரு 300 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, ஏதோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் வந்து நல்லா இருக்கு டிபி. ஏன் மாத்தல நீங்க டிபி? வைக்கணுமா? இப்போ 3 மணி நேரம் அதானே கத்திட்டு கிடந்தேன் வைங்கன்னு.
இல்ல நான் டிபி வைக்கிற அளவுக்கு அவன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஓகே. ஆமா. யாரோ அன்புன்ற ஒருத்தர் மைக் கேட்டிருக்காரு. வாங்க அன்பு. அன்பா பேசுவார் போல இருக்கு. ஜிப்சி ரெடியா இருங்க. வாங்க அன்பு. அன்பு கொட்டுங்க. அன்பு 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 ப்ரோ கேக்குதுங்களா? அன்பு ப்ரோ, ஜிப்சி நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. வாங்க அன்பு. ஆ, மாலை அன்பு. வழக்கணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க. ஆமா, மாலை வணக்கணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கபிலன் எத்தனை வாட்டி கேட்டாலும் பார்த்து படிக்கிற மாதிரி டிப்படிச்சா தான் கபிலன் எனக்கு மண்டைக்குள்ள வருது. மற்றபடி ஒரு வாயில வணக்கணக்கத்தையா? வரமாட்டேங்குது. ஆமா, மனை வழக்கணக்கத்தை. கவின் சார் ஃபர்ஸ்ட் தமிழ் கத்து கொடுக்கணும் அவருக்கு. ஏங்க என்னங்க நம்ம அதை முன்னால தப்பா பேசிருக்கோம். வணக்கணக்கத்தை தான் மாலை வணக்கணக்கத்தை, காலை வணக்கணக்கத்தை. என்ன அடுத்தது வந்து இப்போ ஒரு ஆடியோ ஒண்ணு ப்ளே பண்ண போறேன். அது தமிழை நீங்க பாருங்களேன், மிரண்டுருவீங்க அந்த தமிழை கேட்டீங்கன்னா. அப்படிப்பட்ட ஒரு தமிழ். திருவள்ளுவரே மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னா அந்த அது எழுதுகோள் தானே சொல்லுவாங்க ஜிப்சி? எழுதுகோள் தானே, எழுத்தாணி. ஆமா ஆமா ஆமா. எழுத்தாணியா எடுத்து வச்சுக்கிட்டு அவரே வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருவாரு. ஓலைச்சுவடியில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருவாரு. அப்படிப்பட்ட இது இப்ப ப்ளே பண்ண. ஓகே, எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் தனிப்பட்ட ஒரு செல்ஃபி மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. ஓகே, அடுத்தது வருவோம். ஓகே ரைட். அதான் ஃபுல் வீடியோவா? எங்க பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ரெக்கார்டர் கிட்டயா? உங்கள்கிட்ட தான். நான் போட்டோஸ் பார்த்துக்கிறேன், வீடியோ வாங்க அனுப்பிச்சிடுறேன். ஓகே, நாளைக்கு போடுவோம் ஃப்ரெஷ்ஷாக காலையில். அப்போ தான் நல்லா இருக்கும். எது வீடியோவையா? வீடியோவோ ஃபோட்டோவோ ஸ்க்ரீன்ஷாட்டு. அது ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ளே ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணலான்னு இருக்கிறேன். பண்ணுங்க பண்ணுங்க. ₹10 பார்வதியா? இது என்ன அநியாயமா இருக்கு? என்னென்னமோ ஐடி பேர்லாம் இருக்கு. எதுவும் கேட்கலையே கபிலன்? இருக்கீங்களா? கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குது இப்பதான் கேக்குது. அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. டிவைஸ்ல கனெக்ட் பண்றேன். கரெக்ஷன் இஷ்யூ கனெக்ஷன் இஷ்யூன்னு காட்டுது. Guys, ஒரு நிமிஷம்.
கேக்குதுங்களா 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 கேக்கு இது பாஷா படத்துல பேசுற மாதிரி எக்கோ எஃபெக்டோட கேக்குது. இப்ப எக்கோ அடிக்குதா இப்ப எக்கோ அடிக்குதா இப்ப எக்கோ அடி ஆமா. ஆமாம். நீங்க அவனுங்களை அடிக்கிற என்ன பேச்சுல எங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் 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 எக்கோ எக்கோ எக்கோ. நீங்க பேச மட்டும் எக்கோ அடிக்குது. பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் டிரைவிங்ல இருக்கேன். ஒரு 10 நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா எக்கோ அடிக்குது கபிலம் ப்ரோ, எக்கோ அடிக்குது. இப்போ இப்ப கிளீனா இருக்கு. இப்ப கிளீனா இருக்கு. எக்கோ அடிக்கல. எக்கோ அடிக்கல. இப்ப எக்கோ அடிக்குதா? இல்ல கபிலம் ப்ரோ, எக்கோ அடிக்கல. இப்போ கரெக்டா தான் இருக்கு. ஓகே. இப்ப நான் ஏதாவது ப்ளே பண்றேன், உங்களுக்கு கேக்குதா? இதா பாருங்க, எக்கோ அடிக்குதான் பாருங்க. ஓகே ஓகே. கபிலம் ப்ளே பண்றீங்களா? எதுவும் கேட்கல. இல்ல ப்ளே பண்ண. இப்ப கேட்டுச்சா? ப்ளே பண்ணது இப்ப கேட்டுச்சா? இல்ல இல்ல கேட்கல. இல்ல ஒண்ணுமே கேட்கல. இப்பயும் கேட்கலையா? நீங்க பேசுனது மட்டும் தான் கேட்டது. நீங்க ப்ளே பண்ணது எதுவும் கேட்கல. எக்கோ அடிக்குது, எக்கோ அடிக்குது. வக்கா என்னன்னு ஹலோ 1 எக்கோ அடிக்குது. என்ன இப்படி எக்கோ அடிக்குது? testing. என்னுடைய Hello.
தன்னுடைய எதிர்காலம் கேட்டுச்சா ப்ளே பண்ணது? இல்ல கபிலம் ப்ரோ, கேக்கல. கேட்கலையா? இப்ப இவ்வளவு நேரம் ப்ளே பண்ணது கேட்கவே இல்லையா? கேட்கவே இல்ல. இப்ப நீங்க ப்ளே பண்ணன்னு நினைச்சே போட்டது. அப்ப வந்து எக்கோ தான் அடிச்சது. என்ன இன்னைக்கு என்ன ஓவரா அடிக்குது? எதனால? கரண்ட் கம்பியில எல்லாம் ஏறிச்சு போல இருக்கு. ஃப்ரீயா விடுங்க. இல்லைங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், டிவைஸ்லயும் கனெக்ட் பண்ணேன். இப்ப கேக்குதா? இல்ல பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது. ஆனா என்ன ஏதாவது ப்ளே பண்றீங்களா? எக்கோ எதுவும் அடிக்குதான்னு கேட்டேன். எக்கோ அடிக்குதா? இல்ல பேசுறது எக்கோ அடிக்கல. 2-3 டிவைஸ் உள்ள ஆன் பண்ணனாலதான் அந்த எக்கோ அடிச்சிருக்கு போல இருக்கு. பக்கத்துல 2-3 டேப் ஓபன் பண்ணிருந்தேன் இல்லையா, அதனால அப்படி அடிச்சிருக்கு போல இருக்கு. சாரிப்பா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த தடவை எக்கோ அடிக்குதா பாப்போம். எக்கோ அடிச்சதுன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த தன்னுடைய பதவியை துறந்து மாவட்ட நிர்வாகிகளே, மனது உடல் இங்கு இல்லை, உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து, ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் பங்கேற்க ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியை லேதியா மோதியா என்கின்ற அந்த வலுவிழந்து வச்சக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுக்கு ராணா வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஜல்லி கரண்டிக்கு என்னாச்சு அது மட்டும் சொல்லுங்க கேட்டேன். ஜல்லி கரண்டிக்கு வந்து இருங்க, மறுபடியும் ப்ளே பண்றேன். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த தன்னுடைய எல்லாத்தையும் கூட வரல, எல்லோற்றையும் பதவியை துறந்து மாவட்ட நிர்வாகிகளே, மனது உடல் இங்கு இல்லை, உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து, ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் பங்கேற்க ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியே அப்படிங்கின்ற நோட் திஸ் பாயிண்ட். அப்படிங்கின்ற அந்த ஜல்லிக்கரண்டி என்ன கபிலம் ப்ரோ? அது என்னது ஜல்லிக்கரண்டி போராட்டமா? அது ஜல்லிக்கட்டு மருவி ஜல்லிக்கரண்டி ஆயிடுச்சு. நன்றியை தெரிவித்து, அந்த தெரிவித்துன்றதுல தெரிந்து எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியே அந்த மாதிரி மனோரமா ஒண்ணு ஒரு படத்துல பேசுறது தெரியுமா? மனோரமா அந்த ராணா வராம இன்னும் பத்தி மனோரமா பேசணும் தெரியுமா? அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான், நாக்க மேல தூக்காம விளந்து வச்சக்கூடிய அண்ணன் அவர். ஆனா ஒண்ணு ஜிப்சி, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு வந்தோம் ஜிப்சி. அதாவது தமிழ் வந்து அங்க ஒருத்தருக்கு தான் வராதுன்னு நினைச்சேன். ஆனா அங்க மொத்த குரூப்புக்குமே தமிழ் வராதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் புரியுது. வராதா? நாக்கு பிறல மாட்டேங்குதா? எனக்கு வேற டவுட்டும் வருது. பக்கத்துல ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல, இப்பதான் புரியுது. கட்சியில ஏன் வந்து உட்காந்துக்கிட்டு வெளியில இருந்து பண்ணக்கூடிய பேச்சாளர்களை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு புரியுது. ராஜ்மோகன், லயலமணி, டிவி.கே. ரமேஷ்னு வெளில இருந்து வாடகைக்கு கூட்டு வந்திருக்காங்க பேச்சாளர் எல்லாத்தையும். எல்லாம் ஒரு இது எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்ட் பேசிஸ் நினைக்கிறேன். 2026 வரைக்கும் தான். அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா அப்புறம் மாறிடும். நிறைய விஷயங்கள் உள்ள வருதுமா. இன்னைக்கு என்னென்ன டிவி.கேவும் பாமகவும் அடிச்சுக்கிட்டாங்க. என்னங்க மேட்ரு?
பாருங்க ஒண்ணு கேட்டுட்டு திருப்பி அப்படியே ஜம்ப் பண்ணீங்க. இதுக்கு பேர் தான் வாடகைக்கு விடுறதா? இந்த ஒயிட் பேர் மேல செம கோவத்துல இருக்கிறேன். சும்மா கரடி டிபி வச்சுட்டு இம்ம நேரம் நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸ்பேஸ் செல்ஃபின்னா என்னன்னு தெரியுமா ஒயிட் பேர் உங்களுக்கு? ஒரு பொறுப்பு இருக்கா? ஆமா, அந்த ஒயிட் பியர் எல்லாம் மாத்த மாட்டாரு. அதுதான் அவரோட அடையாளம். இப்ப என்ன நடந்து தெரியுமா? மாறி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சாரி, வீடு மாதிரி வந்த மாதிரி இருக்கு. இல்ல இப்பயா பரவாயில்ல, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் தரமானதெல்லாம் நடந்திருக்கும். இன்னும் தரமானது நடந்திருக்கும். கீழே ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கீங்க கமெண்ட்ல பாருங்களேன். அது நான் பேரே மாத்திடுவேன் சேர்த்து. இல்ல ஒயிட் பேர், நான் 7 ஓரமா தான் போயிட்டு இருந்தேன். என்ன தூக்கி மறுபடியும் வண்டியில தூக்கி ஏத்துனானுங்க. காலையில பவன் கல்யாண் ஃபேன்ஸ் கிட்ட என்ன கோத்து விட ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமா மண்டமல இருக்கிற கொண்டையை மறைச்சிட்டு ஒரு வேலையை பார்த்தானுங்க. நேத்து நம்ம பவர் ஹவுஸ் சொல்லி போட்டிருந்தோம். ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணானுங்கல்ல காலையில. அப்படியே ரஜினி டிபி வச்சுட்டு போடுறது, இவனுங்க வந்து எடிட் பண்றது. அதுக்குதான் ரெக்கார்டிங் ஸ்பேஸா போட்டிருந்தேன். டெலிட்டும் பண்ணல, அந்த லிங்க்கும் டெலிட்டும் பண்ணல, அப்படியே வச்சிருந்தேன். வேணுன்றவன் பாத்துக்க இருந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. மாலை வழக்கணங்கள் வணக்கணக்கணக்கங்கள். யாருக்காவது கஷ்டமா இருந்ததுன்னா இலக்கணங்களை தான் அண்ணன் வந்து வழக்கணங்கள்னு போட்டிருக்காரு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஜிப்சி ரீன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ காக்கா போட்டோ தான் ப்ரோ நல்லா தெரியுது, ஜோக்கர் நல்லா போல்டா போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்டா வச்சிருக்காரு. கண்டிப்பா ப்ரோ, மதுரை மாநாடு நடக்கும் போது உங்களுக்கு இதை விட நாங்க ஒரு காமன் டிபியை நாங்க ரிலீஸ் பண்றோம், கவலைப்படாதீங்க. இது சும்மா ஒரு ட்ரையல் தான். மெயின் ஷோ வந்து உங்களுக்கு மதுரை மாநாடுக்கு முன்னாடி வந்து ஒன்னு இது பண்ண போறோம். அண்ட் எல்லாருக்கும் ஒரு சின்னதா இந்த ஸ்பேஸ் மூலமா ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். என்ன சொல்லிடலாமா இல்ல சைலண்டா அப்படியே வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க சொல்றேன். தாவேக்கா கொள்கை மாதிரி சொல்றீங்க, அப்படியே சைலண்டா சீக்ரெட்டா வச்சுக்கிறது. அது ஒண்ணும் இல்ல, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நாங்க டேக் போட போறோம், ஆகஸ்ட் 14 அன்னைக்கு டேக் போட போறோம் அப்படின்னு சொல்லி டேக் போட்டு படத்தை ஃபெயிலியர் ஆக போறோம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு தான் சொல்றேன், மதுரை மாநாட்டுக்கு மாநாடு ஞாபகம் இருக்கா? நடிச்சதெல்லாம் விட்டு மாநாடு எல்லாம் ஷிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஞாபகம் இருக்கா? மறக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு வாரம் அந்த டேக் ட்ரெண்ட் ஆகி ஓடிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு டேக் வந்து பிளான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு எனக்கு சட்டென்று கழிவறையில் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு அது வந்து தோன்றியது. அதனால வந்து இதை வந்து ஓப்பனா அந்த மாதிரி பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. நீங்க அவங்க கட்சி ஆபீஸ்ல உட்காந்து ஏன் யோசிக்கிறீங்க? நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏங்க எங்க அண்ணனுக்கு நாங்க தாங்க செய்வோம், நம்ம தாங்க செய்யணும் நம்ம அண்ணனுக்கு. இன்னும் மாநாடு இருக்கு, இல்ல ஒயிட் பேர் கழிவறை, அதுல இருக்க தண்ணி எல்லாம் அவங்களுக்கு சொந்தங்க, அதெல்லாம் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. இன்னும் மாநாடு இருக்கு, அடுத்தது வந்து பொங்கலுக்கு படம் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு, குழம்பு இருக்கு. ஏன் ஒயிட் பேர்? அது படம் பார்த்துட்டு நல்லா ஒரு எனர்ஜியா இருப்போம். அப்ப கரெக்டா இவனுங்களே நம்மளுக்கு போட்டு ஜிப்சி எனக்கு தெரிஞ்சு இப்பயே அதை ட்வீட் போடலாம் ஜிப்சி. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ட்வீட்டா போட்டு விட்டுருவோம் ஜிப்சி. இல்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் அதான் சொன்னேன்ல, காரணமா தான் சொன்னேன். இருங்க காலைல போடலாம், எல்லாத்தையும் உடனே பண்ணாதீங்க. இருங்க முதல்ல ஸ்பேஸ் முடிங்க. சரி ஓகே ரைட். ஆர்வம் தாங்க முடியல, சந்தோஷம் ஆர்வம். அன்புன்னு ஒருத்தர் வந்தாரு, மைக் கொடுத்தேன், காணாம போயிட்டாரு. அது என்ன திடீர்னு நியூமராலஜி இல்லாத ஜோசியர் ஏதாவது சொல்லிட்டாரா? ஜேவின் குட்டின்னா ஜேவின்னு சொன்னா முதலமைச்சர் ஆவீங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களோ? ஜேவின்றது ஷார்ட் ஃபார்மா ஒன்னு ட்ரெண்ட் பண்றாங்களாமா. ஜேடின்னு ஒன்னு படத்துக்காக, மாஸ்டர் படத்துக்காக ஜேடின்னு சொல்லி ஒன்னு பண்ணானுங்களாம்ல. அந்த மாதிரி ஜேவின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க வெளில சொல்லுங்க. யாரும் வந்து முன்னாடியே ஜேடின்றது, அதுக்கு முன்னாடி ஜேடின்றது பைசான் கிட்ட ஃபேமஸ் தான், அதனால அது எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இல்ல ஒயிட் பேர், இங்க விஜய்னு பேரை சொல்லிடக்கூடாதான் யாரும், அதுக்காக இப்ப இருந்து ஜேவி அப்படின்னு. அதாவது செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாக்கு வந்து என்ன ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்கன்னா ஜே அப்படிம்பாங்க, ஜேன்னு சொல்லுவாங்க. இவர் அந்த ட்ரெண்டுக்கு இவரை கொண்டு வராங்களாமா, ஜேவி அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இது கூடமா கண்டுபிடிக்க முடியாது. ஜேவின்னு இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் ஒன்னு செட் பண்றாங்களா? ஏங்க இப்ப திமுக வந்து
திமுக எல்லாம் அப்பான்னு சொல்லி ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த பக்கம் வந்து அம்மான்னு சொல்லி ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சுல்ல, ஜெயலலிதா பேர் அம்மான்னு சொல்லி. அந்த மாதிரி இவர் வந்து ஜேவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சித்தப்பான்னு சொல்லிட்டு இவரை நம்ம கூப்பிடணும் போல இருக்கு. மாமா நல்லா இருக்கும் இல்ல நினைக்கிறேன். அப்போ அது டீம் ஜான் ஆரோக்கியசாமி தான் சூப்பரா ஒர்க் ஆகுது. புஷி ஆனந்த் டீம் வந்து வேஸ்ட். நமக்கு கண்டென்ட் கொடுக்குறது ஜான் ஆரோக்கியசாமி தான் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இல்ல ஆதவ் சொன்ன வெற்றி 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 தலைவன் என்னாச்சு அப்போ? அது வேலைக்கு ஆகல, யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, கட்சியிலே காரி துப்புறாங்க. படமே வெற்றி அடையுமா இல்லையான்னு தெரியல, இதுல இப்ப கட்சி வெற்றி அடையும் வேற சொன்னா யார் நம்ப ஜிப்சி? ஜேவி எப்படி சொன்னாலும் பஞ்சாவே இல்லையா? எப்படி சொன்னாலும் சுமாரா தான் இருக்கு. இதுக்கு எப்படி ஃபயர் வருது இவனுங்க? டிஜேவின்னு சொன்னா ஜேடிவி இல்ல என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு மத்தது எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏங்க ஜேடிவின்னு சொன்னா சூப்பரா இருக்குங்க. ஜேடிவி 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 பிஜேபி மாதிரி பிஜேவி அப்படின்னு நாளைக்கு வந்து சொல்ல போறானுங்க. ஜேவிடி ஜேவிடி டிவிஜே. எப்படி பார்த்தாலும் இந்த படம் சுமாரா தானே இருக்கு. ஒருவேளை அடுத்த படத்தோட டைட்டிலா இருக்குமோ? அவன் சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி அடுத்த படத்துக்கு கதை கேட்கற மாதிரி. இல்லைங்க, 2026 அப்புறம் அட பாவின்னு சொல்றதுக்கு வாட்டமா இருக்குன்னு அந்த மாதிரி எதுவும் எனக்கு சரி பாவின்னு சொல்லிக்கோங்க, இல்ல காவின்னு சொல்லிக்கோங்க. காவின்னு சொல்ல கூட சொல்லிக்கலாம். ஜேவி அது கூட வாட்டமா நல்லா இருக்குல்ல. என்ன பண்ணி யாரு டிபி மாத்தலன்னா ஒரு பையன் மட்டும் மாத்தல, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அசோக் சாரே மாத்தினாரு, ஆனா ஒருத்தன் மாத்தவே இல்லை. அதனால அவனை மட்டும் நேரம் வச்சு அதெல்லாம் கேள்வி கேட்டுக்குங்க. கிங்ஸ்லி ப்ரோ அப்படிதான். ஜிப்சி இது அப்படிக்கா ஒரு போட்டோ எடுத்து அப்படிக்கா அந்த வெள்ள அப்படி வச்சு அழகா ஒரு மாட்டி ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படி நம்ம எல்லா ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்த மாதிரி இது என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி அழகா நாளைக்கு அழகா ஃப்ரேம் எல்லாம் பண்ணி. ஆமா 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 இதெல்லாம் காலங்காலமா நிக்கும். இனிமேல் பல வருஷம் கழிச்சு அதுக்கு என்ன சொல்றது, ஃபியூச்சர்ல இருந்து வந்து பாக்குறவங்க எல்லாம் இப்ப இந்த மாதிரிலாம் நடத்திருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. விஜய் ஃபேன்ஸுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்மள அடிக்கிறதா மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கடா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எனக்கு வந்து பவன் கல்யாணம் போட்டு அபியூஸ் பண்ணானுங்க. பவன் கல்யாண் ஃபேன்ஸே கோட் பண்ணி விஜய் தான் அடிக்கிறானுங்க. டேய் காக்கா அடி சொல்லி பாடுன்னு சொல்லி விஜய் தான் டேக் பண்ணி அடிக்கிறானுங்க. அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு வந்து இந்த 14 என்ன பண்ணுவானுங்க. எல்லா ரஜினி கேரக்டர் மாத்த மாட்டானுங்க அவனுங்க. ரஜினி டிப் வச்சுட்டு ரித்திக் ரோஷன் என்டிஆருக்கு வந்து மீம் போட்டு இருப்பானுங்க. அததான் என்ன பண்ண முடியும், உன்னோட கிட்னி அவ்வளவுதான் வேலை செய்யும். எல்லாம் டிஎம்ல வந்து கண்ணாபண்ணா என்ன திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ப்ரோ நான் இன்னொரு ஐடியில போய் மாத்திட்டு வரேன் ப்ரோ, என்னாலும் என்னால தாங்கவே டிபி நான் செவனேன்னு சும்மானு ஒழிக்காதடா போனேன். என்ன எதுக்குடா பவன் கல்யாண் ஃபேன்ஸ் கிட்ட கோத்து விட்டுன்னு நினைச்சீங்க? டேய் அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல. வா நீ இந்த பொங்கலுக்கு வரும்ல ஜனநாயகனே, வா வா. நீ ஏன் நீ நேரா பேசுறனா நேரா பேசுற, அது வரைக்குமாவது ஒரு இது இருக்கும். நீ வந்து அடுத்தவனோட டிபி வச்சுக்கிட்டு ஃபேன் பேஸ் இது பண்றதுக்கு நீ பண்றது வந்து இங்க இல்ல, அடுத்த ஸ்டேட்ல இருக்கவனே உங்களை கோமாளியா தான். ஓஹோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கோமாளி தான் போல, இவனுக்கு நேரா கூட பேச மாட்டானுங்க அப்படின்னு தான் பாப்பாங்க. இவனுக்கு என்னன்னா ஆக்சுவலி நேற்று ஏதோ ராத்திரி உட்காந்து யோசிச்சு ராத்திரி முழுக்க தான் ஒட்டி இருக்கிறேன். டே அவன் ஸ்பேஸ் போடுறான், பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி போடுறான், வெரி ஹவுஸ்ன்னு சொல்லி போடுறான். நம்ம அப்படியே மேல இருக்க டைட்டில் எரேஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி இந்த பக்கம் திருப்பி விட்டோம்னா அப்படியே நாங்க தான் படத்தை ஃபெயிலியர் ஆகும். டேய் எந்த ரஜினி ஃபேன்ஸரா எந்த விஜய் படத்தை தவிர வேற எந்த படத்துக்கிட்ட பேசா நெகட்டிவ் ஓட்டிருக்கிறாங்க டேக்? விஜய் படத்தை தாண்டி வேற எந்த நடிகர்களுக்குமே, அது தெலுங்குவா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எந்த நடிகர்களுக்குமே ரஜினி ஃபேன்ஸ் நெகட்டிவ் டேக் ஓட்டுனதே கிடையாது. விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம். அது ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. மற்றபடி வாண்டடா போயிட்டு எந்த ரஜினி ஃபேனும் வாண்டடா போயிட்டு தேவையில்லாம போயிட்டு ஒரு அதர் ஃபேன்ஸ் இதுல போயிட்டு அப்படி ஏதோ 1-2 வாய் வச்சா கூட மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அளவுக்கு நியாயத்தை பேசணும். அவன் சொன்னதுதான் கரெக்ட், அவன் செஞ்சதுதான் கரெக்ட்னு எந்த ரஜினி ஃபேனும் சொல்ல மாட்டான். தப்புனா தப்பு தான். ரஜினி ரசிகரை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான், அது யார் செஞ்சாலும் சரி.
இவனுங்க வாண்டடா காலையில உட்காந்து எனக்கு இன்னைக்கு காலையில உண்மையிலே எனக்கு தெரியாது எதுக்கு இந்த மாதிரி பண்ணானுங்க அப்படின்னா அப்பதான் எனக்கு தெரியுது. அப்பதான் தெரியுது எனக்கு பவன் கல்யாண் படமே ரிலீஸ்னு எனக்கு அப்பதான் தெரியுது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு ஐடியாவே கிடையாது. இல்ல அதுவும் ஒரு டம்மி ஐடியில போட்டு நம்மளால டாக் பண்ணானுங்க. அதான் இதுதாங்க எனக்கு அசிங்கம். கடவுள் ஏங்க அவன் முக்கியெல்லாம் நம்பிட்டாங்க. இந்த கீழே வந்து லிசன் பண்ணிட்டு போனா முக்கியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முக்குவான் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல. அவன் வந்து உண்மையிலேயே வந்து இது டிவிகே விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸ் தான் நினைச்சு உள்ள வந்து லிசன் பண்ணிட்டு போறான். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா யாராவது? சிப்ஸ் எடுத்தீங்களா? கபிலன் ஒரு 1000 எடுத்து வச்சிருக்கேன். அதுல எங்க இருக்குன்னு தெரியல. தேடி பிடிக்கிறதா பெரிய வேலை. அந்த முக்கியன்ற ஐடி மட்டும் பாருங்க. அந்த முக்கியன்ற ஐடி மட்டும் இருக்கும். அவன் உண்மையிலே விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸ் நினைச்சு நம்பி வந்துட்டாங்க. வரட்டும், அவனுக்கும் தூக்கி வச்சிரு டிபி. தளபதியே வந்து இன்னும் இவன் தொல்லை பண்றான்னு கொஞ்ச நேரம் டிபி மாத்தி வச்சிருந்திருப்பாரு. ராஜ்மாவோட வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமா, தனியா இருந்தா கண்டுபிடிச்சிருவானுங்கன்ட்டு கூட்டமா ஐக்கியமாவரன் டிபி வச்சிருப்பானுங்க அவனுங்களும் தான். இனிமேல் காப்பி பேஸ்ட் தான் அவனுங்க என்ன டிபி கிரியேட் பண்றானுங்களோ அதே மாதிரி டிபி ஒரே ஒரு ராணா மட்டும் மாத்தி விட்டு வந்துட வேண்டியதான். ஆமா ஆமா, இப்ப யாரோ ஒருத்தர் வருத்தம் தெரிவித்திருந்தாரு கொஞ்சம் போல்டா இல்லைன்னு. அது காரணம் வந்து அவங்க என்ன ஸ்பேஸ் கொடுத்தாங்களோ அந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் நம்மளால மாற்ற முடியும். நாங்களா ஓனா கிரியேட் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி பெருசாவே செஞ்சிடலாம் அண்ணனுக்கு. அது இப்ப மாநாடு வரும்ல அதுல வச்சிருவோம், கவலைப்படாது. பெருசா ஒண்ணு கிரியேட்டிவ் ஸ்பேஸ். ஆமா, மாநாடுகள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். யாரெல்லாம் மாத்துறாங்களோ அவங்க தான் ஸ்பேஸுக்குள்ளேயே அலோடு. அந்த மாதிரி பாஸ் எல்லாம் போட்டு அப்புறம் பாஸ் வந்து புஷி அங்கிள்கிட்ட கொடுங்க, அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஆமா, ஸ்பேஸ் மேல வரல அங்கிள்கிட்ட போய் பாஸ் வாங்கிட்டு மேல. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட். போல்டா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு. நான் எடுத்தது வந்து என்னோட கேலரிய, புரியுதா? அதுதான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு அப்படின்னா ஓ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்களா? ஓகே 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 ஓகே. என்னோட கேலரி இப்படிதான் இருக்கு, கண்ணு வலிக்குதா இருக்கு, எல்லாம் இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் இப்படிதான் இருக்கும். சரியான ஸ்கிரீன்ஷாட். யாசின், ரஜினி பேரு, ஏஜ் எல்லாம் மைக்ல வந்து நான் ரொம்ப நாளாச்சு நல்லா பார்க்கவே இல்லை. ஏஜ் எல்லாம் மைக்ல பார்த்து பாஷா பாய், அசோக் சார், குணசேகரன், சரண்யா மேடம். இது வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அந்த டிவிக்கு ஆபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆயிடும். எல்லாமே ஜூம் பண்ணி பார்த்து எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு 10 பேர் அமைச்சு ஆபீஸ் பண்ணுவாங்க. தனிப்படை அமைக்கணும் எல்லாருக்கும். டிவி மாத்துறவங்களுக்கு பரவாயில்ல ஏங்க, அவனுக்கு வேர்டு எல்லாம் பாத்திருக்க மாட்டானுங்க. நீங்க அவ்வளவு எல்லாம் அறிவாளி எல்லாம் நினைக்காதீங்க. அவனுக்கு உண்மையிலேயே பரவாயில்ல, நம்ம டிபி அத்தனை பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சுதான் வச்சிருப்பானுங்க. அதனாலதான் 2 ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னேன். ஒன்னு டிவிக்கே விஜய்னு சொல்லி, இன்னொன்னு ஜோக்கர் விஜய்னு மேல வச்சு. இப்ப நான் மாத்திக்கிறேன் ஜோக்கர் விஜய். இப்ப கரெக்டா இருக்கும். அதனாலதான் 2 ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னேன். ஜிப்சி நீங்க ஜோக்கர் விஜய் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க, டிவிக்கு விஜய்ன்றது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. இந்த கார்த்திக் ப்ரோ பாத்தீங்களா? மாத்தவே இல்லைங்க மனுஷன். சி கார்த்திக். அப்புறம் இந்த டீ பண்ணு இவரே, நீ கடைசி வரைக்கும் எம்என்எம்ல டீ பண்ணு தான் விற்க முடியும் நீ. ஆமா பாத்துக்க, 10 பைசாக்கு சல்லி பைசாக்கு பிரார்த்தனை கிடையாது. இல்ல ஒயிட் பேர் வந்தாலும் டவுட் தான் உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் ப்ளூ டிக்கா, அதனால அவங்கள மன்னிக்கவும் கபிலன். இல்ல நம்ம என்ன ப்ளூ டிக் வாங்காத ஐடியா, நம்மளும் ப்ளூ டிக் வாங்கி டிபி எல்லாம் மாத்திருக்கிறோம். அதெல்லாம் மாத்த முடியுங்க. இருந்தாலும் விடுங்க உடனே திருப்பி மாத்த முடியாதுல்ல. நாங்க அதோட குடும்பம் நடத்தணும் ஒரு நாள். நம்ம டக்குன்னு மாத்திடுவோம். அவங்க இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு டெய்லி பாத்துட்டு இருக்கு. நாளா மீன் போறதுக்கே வச்சுக்கிறேன். அவன் மூஞ்ச வந்து டிபில வைக்க சொல்றீங்க. ஒயிட் பியர் இதெல்லாம் வைக்கணும். ஒயிட் பியர் எல்லாம் வந்து நம்ம பழகிக்கணும். பழகினாதான் அரசியல் பழகு. இது ஒரு அரசியல். காந்தி கோட்டு போட்டதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அம்பேத்கர் வந்து சரி காந்தி இது கட்டினதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அம்பேத்கர் ஒரு கோட்டு போட்டதுக்கும் அரசியல் இருக்கு. நம்ம இங்க டிபி மாத்துறதுக்கும் ஒரு அரசியல் இருக்குல்ல. நாய கொஞ்சறதுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா பார்த்து சொல்லுங்க. இருக்கே ஓட்டு இல்ல. ஏங்க ஓட்டு வாங்க போறீங்கன்னா நாயை கொஞ்சம் மாட்டீங்களா? ஏன் சிங்கத்தை கூட கொஞ்சம் தான் ஆகணும். சொல்லுங்க சரண்யா மேடம். கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன். இதுக்கா கையை தூக்கிட்டு போனீங்க? இப்ப நிறைய பேருக்கு தான் கால் வருது. எல்லாம் அவங்களும் சொல்லிட்டா போறாங்க, அப்படியே போக பேசிட்டு வந்துட வேண்டியதான். ஓரளவு ஃபாரினுக்கே அடிச்சிட்டாங்களே போன. ஏன் சரி டேய் விஜய் ஃபேன்ஸ் மேல வாங்கடா.
இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிறவா. அது பாத்தீங்களா எது அண்ணனை போட்டு மிதி மிதி மிதிக்கிறாங்க இப்பவே. நான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சா இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க காலை இப்படி மிதிக்க. என்னங்க எதை சொல்றீங்க? அது இப்போ எதை இல்ல இல்ல அந்த சொல்றீங்க? போஸ்டிங் கொடுக்காம இப்ப ரீசெண்டா நடந்ததுல ஒதுக்குனாங்க. முன்னாடி கூட்டம் நடக்கும்போதே அவனுக்கு போய் பேசியிருந்தானுங்க 2 என்னங்க பேரும், அடிக்கிறானுங்க? பாத்தீங்களா? என்னங்க மேடையில எட்டி உதைக்கிறானுங்க? எட்டி லைலா உதைக்கிறாங்க. மணி. ஆமாங்க, மெட்ராஸ் பையன் ஒரு ஐடி இப்பதாங்க போட்டிருக்காது பாருங்க. நம்மள டேக் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்ரீகார்த்துக்கு கீழே டேக் பண்ணிருக்காப்ல ஓகே, பாருங்க. இருங்க. மாவட்ட செயலர் என்னங்க இப்படி போட்டு மரியாதை இல்லாம கேவலமா எட்டி அடிக்கிறான் உதைக்கிறான் அந்த ஆளு. என்னங்க இது? என்ன கட்சியா என்னங்க இது? இலவசம் சொல்லி அங்க குடுக்கறவங்க எல்லாரையும் உதைக்கிறாங்க ராசிபுரத்துல. எப்பா எடுத்து போடுங்க எல்லாத்தையும் போடு. இருங்க, நான் அதை ட்வீட்டா போடுறேன். என்ன ஒருத்தனை அடிக்கிறானுங்க போட்டு மேடையில வச்சுட்டு, ஒருத்தனை மாவட்ட செயலர் தூக்கி போட்டு மிதிக்கிறான் அடிக்கிறான். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும். எப்பா எல்லாரும் நான் அந்த இது போட்டு இந்த மெட்ராஸ் பையன் ஒரு ஐடி ஒன்று போட்டுருப்பா, எடுத்து எம்பல்ட் எடுத்து போடுங்க. என்ன உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா அடிப்பீங்களா? எங்க மேல ஷேர் பண்ணுங்க முதல்ல. நம்ம சீகார்த்திகேட்ட நம்ம கீழே டேக் பண்ணிருக்காருங்க. இருங்க அதை நான் போட்டுறேன், ட்வீட்டாவே போட்டுறேன். போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல. என்ன அநியாயமா இருக்கு? ஒரு மனுஷனா கூட மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? அவன் ஆயிரம் தப்பு இருக்கலாம், அவனை அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதே கேப்ஷனே எடுத்து போட்டுறேன். அநியாயமா இருக்கு. ஒண்ணுமே காட்டல. இருங்க அந்த போட்டேன், ட்வீட் போட்டேன், மேல ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் டு யுவர் ஸ்பேஸ். மேல ஷேர் பண்ணிட்டேன் பாருங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? காட்டுதாப்ப மேல காட்டுது பாருங்க. ராசிபுரத்தில் தவக்க கூட்டத்தில் ஆனந்த் முன்னிலையில் தொண்டனை அடித்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன். பாருங்களா, அங்க எல்லாரும் ஒரு பாட்டிமா வயசானவங்க எல்லாம் வந்து வாங்குறாங்களா, அரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்களா. அந்த பக்கத்துல லைலமணி சைடுல நிக்கிறாப்லையா, ஆமா ஆமா ஆமா. அந்த கண்ணாடி போட்டிருக்கிற அந்த ஆளுக்கு வந்து கை இப்படி நீட்டி அங்க பாருங்க, லைலமணி ஏதோ கை காட்டி பேசுறாப்லையா, அங்க பக்கம் முதுல உழுது பாருங்க, அடிக்கிறாப்பு. அங்க பாருங்க எட்டி உதைக்கிறாப்பு. என்னங்க அது? ஒரு மனு என்ன